பிரான்சில் நுகர்வோர் பொருட்களின் விலை உயர்வு மற்றும் பணவீக்கம் காரணமாக 81% மக்கள் தங்களது செலவுகளை குறைத்துக் கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருப்பதாக தெரிய வந்துள்ளது. பெரும்பாலான மக்கள் தங்களின் வங்கிக் கணக்கில் போதிய பணம் இல்லை என்றே கருதுகின்றனர். புதிய கருத்து கணிப்பின்படி பிரான்ஸ் மக்கள் ஆடம்பரமாக இல்லாவிட்டாலும் சாதாரணமாகவும் நிம்மதியாகவும் வாழ்வதற்கு தங்களுக்கு மாதந்தோறும் சராசரியாக கூடுதலாக 506 யூரோக்கள் தேவைப்படுவதாக தெரிவித்துள்ளனர். எனினும் 2 பங்கு பிரான்ஸ் மக்கள் தங்களுக்கு வசதியாக வாழ இந்த கூடுதல் தொகை கிடைப்பதில்லை என்று ஆதங்கப்படுகின்றனர். இதில் 15% கூடுதலாக 250 யூரோக்களும் 22% 500 முதல் 999 யூரோக்கள் வரையிலும் தேவைப்படுகிறது. எனினும் 33% மக்கள் தங்களுக்கு நிம்மதியாக வாழ தற்போது இருக்கும் பணமே போதுமானது என்று கூறியுள்ளனர். குறிப்பாக அதிக வருமானம் ஈட்டும் பெரும் பணக்காரர்கள், நிறுவன மேலாளர்கள் மற்றும் 65 வயதுக்கு மேற்பட்ட முதியவர்கள் தங்களது தற்போதைய வருமானத்தில் திருப்தியாக உள்ளனர். ஆனால் இடதுசாரி மற்றும் தீவிர வலதுசாரி எதிர்க்கட்சிகளுக்கு வாக்களித்தவர்களில் பெரும்பாலானோர் தங்களுக்கு கூடுதல் பணம் தேவை என்றே கருதுகின்றனர். பொருளாதார வல்லுநர்கள் கூற்றுப்படி ஒரு நபர் பிரான்சில் கண்ணியமாக வாழ மாதத்திற்கு சுமார் 1630 முதல் 1660 யூரோக்கள் வரை தேவைப்படுகிறது. ஆனால் அந்த நாட்டின் தற்போதைய குறைந்தபட்ச ஊதியம் இந்த தேவையை விட குறைவாக இருப்பதே மக்களின் இந்த நிலைக்கு காரணமாகும் என்று கூறப்படுகிறது.